வேலூரில் வெயில் சதமடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று 100.9 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவானது. அனல் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சேலத்தில் 99.7 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 36 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான வியாழன் அன்று திமுக சார்பில் மாநிலங்களவைக்கு 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் முன்னிலையில் திருச்சி சிவா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி சிவா என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். இதேபோன்று கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எனும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் ராஜ்யசபாவில் போட்ட அந்த விதை இன்றைக்கு விருட்சமாக விளைந்து நிற்கிறது. கழகத்தின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும், குறிப்பாக இன்றைய பாசிச பாஜகவினுடைய இந்த அழுத்தத்திற்கு எதிராக எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் உடனிருந்தனர். மாநிலங்களவை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா முன்னிலையில் கிறிஸ்டோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன். பெண்கள், தலித் சமுதாயத்தினர், சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி அண்ட் விமன், இந்த சமுதாயத்தை மையப்படுத்தி தான் இன்னைக்கு இந்தியாவில் 80-90% மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தெளிவாக எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். இதேபோன்று தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். எல்.கே. சுதீஷ் என்று நான் மாநிலங்களில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளும் நிரப்புவதற்காக இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன். அதிமுக கூட்டணி சார்பில் தம்பிதுரை மற்றும் அன்புமணி ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் 2 பேர் மாநிலங்களவைக்கு தேர்வாக வாய்ப்புள்ள நிலையில் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்று தம்பிதுரை தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி சாந்தியிடம் கொடுத்தார். சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரச அமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும், நான் இதுவரை எந்த கட்சியும் மாறியதும் கிடையாது, எந்த சபலத்துக்கு ஆட்பட்டதும் கிடையாது. அதனுடைய விளைவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டு எனக்கு மீண்டும் நான் வாய்ப்பு தந்திருக்கின்றார். இதேபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக
முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் என் உயிரின் மேலான தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதிமுக கூட்டணியில் பாமக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும்? எவ்வளவு தொகுதிகள் கேட்க இருக்கீங்க? நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கூட்டணியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார், விரைவில் அறிவிப்பார். மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் வியாழனன்று நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நபர்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன அவ்வளோதான். அது இன்றைக்கு இப்படி வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது என்று தான் தற்செயலாக செய்த செய்கை தற்போது வைரலாகி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்திருப்பதாக கூறினார். கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பு வாழையடி வாழையாக தொடரும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பீகாரின் நீண்டகால முதலமைச்சரான நிதிஷ்குமார் திடீரென மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது அவரது கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நிதிஷ்குமாரை பாஜக ஹைஜாக் செய்துவிட்டதாக அம்மாநில எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் விமர்சித்துள்ளது. கடந்த ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. 10வது முறையாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தார். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பீகாரில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியானது. ஐக்கிய ஜனதா தள கட்சியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த தகவலை நேற்று உறுதிப்படுத்தினார் நிதிஷ்குமார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் தனது பொது வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து பீகார் சட்டப்பேரவையின் 2 அவைகளிலும் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பியதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் தற்பொழுது நடைபெறும் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினராக விரும்புவதாக தெரிவித்த நிதிஷ்குமார் பீகாரில் புதிதாக அமைய உள்ள ஆட்சிக்கு தான் ஆதரவு அளித்து வழிகாட்டுவேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனுவை பாட்னாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நிதிஷ்குமார் தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்த 4 மாதத்தில் முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் விலகுவது ஐக்கிய ஜனதா தள தொண்டர்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. பாட்னாவில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகத்தில் இருந்த பொருட்களும் சூறையாடப்பட்டன. நிதிஷ்குமாரை பாஜக ஹைஜாக் செய்துவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி விமர்சித்தார். हम नीतीश जी के साथ कुछ दिन काम भी किए, उप मुख्यमंत्री भी रहे, लेकिन ज्यादातर जो है हम विपक्ष में रहे. हम लोग सब लोग जानते हैं. 75 வயதாகும் நிதிஷ்குமாருக்கு மாநில நிர்வாகத்தின் கடும் அழுத்தத்தை குறைக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மக்களவை, பீகார் சட்டப்பேரவை, சட்ட மேலவை ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்த நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு மட்டும் சென்றதில்லை. தற்பொழுது ராஜ்யசபாவிற்கு சென்றால் 4 அவைகளிலும் உறுப்பினராக இருந்தவர் என்ற பெருமை கிடைக்கும் என்பதால் அதனை நிதிஷ் விரும்புகிறார் என கூறப்படுகிறது. பீகாரில் நீண்ட காலமாக நிதிஷ்குமாருக்கு ஆதரவு
ஆதரவு அளித்து வரும் பாஜக இப்போது அங்கு முதல் முறையாக தனது சொந்த முதலமைச்சரை அமர்த்த விரும்புகிறது. இந்த பட்டியலில் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கும் சாம்ராஜ் சௌத்ரி, மத்திய இணை அமைச்சராக இருக்கும் நித்யானந்த் ராய், மாநில அமைச்சராக இருக்கும் திலீப் குமார் ஜெய்ஸ்வால் ஆகியோர் பெயர்கள் அடிபடுகின்றன. நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் பீகார் துணை முதலமைச்சராக பதவி ஏற்பார் என தெரிகிறது. இந்நிலையில் தேசிய அரசியலுக்கு நிதிஷ்குமார் திரும்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.